வணக்கம். இன்றைக்கி நான் பில்லோ கவர் தச்சதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவில் என்னோட யூஸ் பண்ணாத பழைய குர்த்தியை யூஸ் பண்ணி நான் பில்லோ கவர் தச்சிருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல காட்டன் துணியாக இருந்ததுனால அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தச்சிடலாம் அப்படின்னு தைச்சேன். ஸோ நான் அந்த பில்லோ கவரை நான் போட்டிருக்கேன் பாருங்கள் மேலாக. ஸோ மேல் பகுதியை கட் பண்ணி எடுத்துடணும். சைடில் ரெண்டு பக்கமும் ஸ்லிட் இருக்கும் இல்லையா, அதோட கட் பண்ணிக்கணும். பாட்டம் பகுதியில் ஏற்கனவே தையல் இருக்குங்கிறதுனால அதை ஒன்றுமே செய்ய வேணாம், அதை அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு சைடை தைச்சிக்கணும், பின்பகுதியையும் தைச்சிக்கணும். இப்போ நாம் இதை கட் பண்ணிக்கலாம் மேல் பக்கத்தை மட்டும். அதை மட்டும் ஓட்டிக்கணும், குர்த்தியை திருப்பிட்டு தச்சுக்கணும். ஸோ நான் அதை மிஷினில் மேல் பக்கத்தை தச்சிடுறேன். சைடு ரெண்டு ஸ்லிட்டையும் கொஞ்சம் கூடுதலான அளவில் ஒரு பென்சில் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு தச்சு எடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பில்லோ கவர் அழகான முறையில் தயாராகிடுச்சு. நல்ல காட்டன் துணியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு படுத்துக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு 3 பில்லோ கவர்ஸ் தைச்சேன். இதில் பார்டர்லாம் இருக்கிறதுனால அது பார்க்கவும் அழகாக இருக்குது. மிச்சம் இருக்கிற துணியை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு கிச்சனில் அடுப்பு துடைக்கிறதுக்கு அல்லது ஏதாவது கீழே ஏதாவது சிந்திருச்சுன்னா துடைக்கிறதுக்கு அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் சாமிக்கிட்ட விளக்கு ஏற்றுறோம், எண்ணெய் கையை துடைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் நம்ம டக்கு டக்குன்னு இப்போல்லாம் டிஷ்யூவை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். Thank you.